வணக்கம் பாத்தாரு, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் சக்கா தான் இருக்கேன். நீங்க எல்லாரும் சூப்பரா இருப்பீங்க நம்புறேன். பின்னாடி எல்லாம் என்ன பார்த்துட்டு ஒரு மாதிரி போயின்னுக்கிறாங்க. பின்னாடி எல்லாம் ஒரு மாதிரி என்ன பார்த்துட்டு போயின்னுக்கிறாங்க. ஒரு மாதிரி ரொம்ப நாள் பண்றதுனால கொஞ்சம் வெக்கமா இருக்குது. ஸோ இன்னைக்கு நான் எங்க போறேன்னு பாத்தீங்கன்னா, தேவநல்லி கிட்ட தான் சும்மா ஒரு ரைட் பண்ண போறேன். என்கிட்ட கேமரா மவுண்ட் பண்ற அளவுக்கு ஒரு கேஜெட்ஸ் எதுவும் இல்லை. ஸோ இது எதிர்காத்துனால அந்த காத்த சவுண்டு கேட்கும்னு நினைக்கிறேன். ஸோ தேவநல்லி ரோடு சூப்பராக இருக்கும், காலையாக வேற இருக்கும். இன்னைக்கு சண்டே வேற. டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 2:10 ஆகுது. இப்போ ஹெப்பால் ரோட்டில் தான் நான் இருக்கிறேன். இப்போ திடீர்னு என்ன தேவநல்லி போயினுங்கிறான்னு நினைச்சிங்கன்னா, சும்மா தான் வீட்டில் உட்காந்து போர் அடிக்கிறதுனால சும்மா என்ன போகலான்னு தான் போயினுங்கிறேன். பை இது ஏன் வண்டியில் என் ஃப்ரெண்டு வண்டி வீடியோ பண்ணி ரொம்ப நாள் ஆயிடுச்சா, அதனால தான் கொஞ்சம் டச்சப் இல்லை. அதனால தான் எல்லாரும் பார்க்கும்போது கொஞ்சம் ஷையாக ஃபீல் ஆகுது. வாய்ஸ் எதுனா கரகரான்னு கேட்டுச்சுன்னா, ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி என்கிட்ட மோட்டோ விளாகிங்கோ இல்லை ஹெல்மெட்டில் மவுண்ட் பண்ணுறதுக்கு எதுவுமே இல்லை. இருக்கிறதுல வச்சே கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிருக்கிறேன். அடுத்த வண்டி பாவம் நிக்க வச்சுட்டு இருக்கிறாங்க. இங்க பெட்ரோல் இல்லையோ பஞ்சர் அடிக்குதோ. இண்டிகோ இப்போ நம்ம டீ குடிக்க தான் நிற்க வச்சுக்கிறேன். டீ வாங்கியிருக்கேன் ஃப்ரெண்டு தேவநல்லி ஏர்போர்ட் கிட்ட. டீ குடிச்சுங்க. டீ குடிச்சிட்டு நான் அவனை உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். ஸோ இப்போ நான் என் ஃப்ரெண்டை இன்ட்ரடியூஸ் பண்ணணும்னு சொன்னல, அது என் ஃப்ரெண்டு வேறு யாரும் இல்லை, இவன் தான். ஹாய். இந்த வண்டியே இவந்து தான். வண்டி காட்டுறேங்க. அங்கே ஒரு ரெட் கலர் டியோ இருக்குதா, அந்த வண்டியில் தான் வந்தேன். இப்போ நான் நந்தி வச்சுங்க. नंदी यहाँ कोई जगह अच्छा है जगह ज़्यादा. இப்போ என் ஃப்ரெண்ட் என்ன சொல்கிறான்னா, இங்கேருந்து இந்த நந்தி ஹில்ஸ் கிட்ட தான், நந்தி ஹில்ஸுக்கு போகலான்னாக்கா அவன் வாண்டான்னு சொல்கிறான். ஸோ நந்தி ஹில்ஸ் விட்டு வேறு எதுனா விடத்தை சுற்றி காட்டு, நந்தி ஹில்ஸை விட்டு வேறு எதுனா ஒரு விடத்தை காட்டுறான்றான். ஸோ உங்களுக்கு அது பழைய விடம், ஆனால் இவனுக்கு அது புது விடம். அந்த விடத்துக்கு நான் கூண்டு போகிறேன். தான் என்னை ஃபஸ்ட்லேருந்தே ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு அந்த விடத்தை பற்றி தெரிஞ்சிருக்கும். நான் அங்கே தான் அவனை கூண்டு போகிறேன். அவங்க கூண்டு போயிட்டு அவனுடைய ரியாக்ஷன் எப்படி இருக்குதுன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்திருக்காங்க. ஃபஸ்ட் டைம் நான் வரும்போது இங்கே யாருமே இல்லை. ஸோ இந்த விட நீங்கள் கெஸ் பண்ணியிருப்பீங்க நம்புகிறேன். குவாரே டெம்பிளுக்கு தான் இப்போ நான் வந்திருக்கேன். ஃபஸ்ட் டைம் வந்தபோது வீடியோ யாரும் பார்க்கலன்னா, இந்த பக்கமோ ஐ பட்டன் என்கிற ஓஸ்மா உங்களுக்கு அந்த வீடியோவுக்கு கூட்டிகிட்டு போவோம். ஐ பட்டன் என்கிற ஓஸ்மான்னு ஒன்றும் இல்லை, ஐ பட்டனை தான் நான் ஓஸ்மான்னு கூப்பிட்றேன். ஃபஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா நான் மட்டும் தான் இருந்தேன், வேறு யாருமே இல்லை. இப்போது சில பைக்குங்கெல்லாம் பார்த்தீங்க, அவங்களும் வந்திருக்காங்க. பின்னாடி 2 ஜோடி கூட வந்திருக்காங்க. ಮಗ ಫಸ್ಟ್ ಟೈಮ್ ಬರುವಾಗ ಯಾರೂ ಇಲ್ಲ, ಒಬ್ಬನೇ ವಿಡಿಯೋ ಮಾಡೋಕ್ಕೂ ಸ್ವಲ್ಪ ಭಯ ಆಯಿತು. ಯಾರೂ ಇಲ್ಲ, ಅಡ್ರೆಸ್ಸು ಗೊತ್ತಿಲ್ಲ. ಅಲ್ಲಿ ಹೆಂಗೆ ಹೋಗೋದು ಅಂತ ಕೇಳ್ಬಿಟ್ಟು ಅಲ್ಲಿಂದ ಒಂದು ಅಜ್ಜಿ ಕೇಳಿದೆ. ಆ ಅಜ್ಜಿ ಹೇಳಿದ್ರು, ಈಗ ಹೋಗು, ಕಾಂಪೌಂಡ್ ಬರುತ್ತೆ, ದಾಟಿ ಹೋಗ ಅಂತ. ಇಲ್ಲಿ ಶೀಟ್ ಇತ್ತು, இங்கே ஷீட் இருந்துச்சு. நான் அதுக்குள்ளே குஞ்சு போயிருப்பேன். இங்கே ஷீட் இருந்துச்சு. இங்கேருந்து நான் அந்த சின்ன பாக்ஸ் மாதிரி இருக்கும், இங்கே சின்ன பாக்ஸ் மாதிரி இருக்கும், அதை தாண்டி தான் நான் போனேன்.
இப்போ பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஸ்பேஸாக இருக்குதுங்க. ரெடியா அதை பார்க்குறதுக்கு? ஸோ ஃபஸ்ட்டு வீடியோ அதை பார்க்கலன்னா மேலே இருக்கிற ஓஸ்மா ஐ பட்டன் என்கிற ஓஸ்மா உங்களை அங்கே கூட்டிகிட்டு போவோம். இந்த பக்கமாக தெரில, நான் ரெண்டு ஏதோ ஒரு பக்கத்தில் வரோம். இப்போ தான் புதுசாக கற்றுக்கினேன் அதெல்லாம் போடுறதுக்கு. இல்லை வேற அந்த பாக்ஸ் இங்கே இருக்குதுங்க. இதெல்லாம் ஃபுல் ஷீட்டில் கவர் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ தான் மலைக்கு விழுந்துட்டுருக்கோம். அந்த பாக்ஸ் இங்கே இருக்குது. இதை பாருங்கள். இதோ இதில் தான் நான் ஜம்ப் வச்சு உள்ள போனேன். ஸோ இங்கே வரும்போது கொஞ்சம் உஷாராக வாங்க. எங்கள் கம்பியெல்லாம் நிறைய இது மாதிரி இருக்குது, குத்தி கிழிச்சிட போகுது. இப்போ இவன் வரான். ಬಾರ ಬೇಗ ಬಾರೋ. ಅಯ್ಯ ಇಲ್ಲಿ ಕಂಬಿ ಇದು ಹುಷಾರು ಮಗ. ಬ್ರಿಡ್ಜ್ ಹತ್ರ ಹೋಗು. ನೀ ಹೆಂಗಿರುತ್ತೆ ಅಂದರೆ ಹಂಗಿರುತ್ತೆ ನಿನಗೆ. ನೋಡಿ, நான் ஃபஸ்ட் டைம் வந்த பிறகு ஃபுல்லாக சைக் ஆகிட்டேங்க. இந்த பக்கம் போகிறது யாருமே இல்லை. இந்த பக்கம் போகிறதுக்கு என்ன சொல்லுதுன்னே தெரில. இப்போவும் அதே மாதிரி தான் கொஞ்சம் லைட்டாக பயமாகுது. தைரியம் வந்துச்சு. இங்கேருந்து யாரோ குஞ்சியோ ஏதோ பக்கியோ பார்க்காதீங்க. இங்கே சும்மா ஒரு அளவுக்கு ரசிச்சுமா போகணுமான்னு இருக்கணும். வந்து சும்மா என்ன பண்ணி எதனா ஆயிடுச்சுன்னா இதாகும். ಇದು ಪಾರಂಗ ಮಗ ಬ್ರಿಡ್ಜ್ ಹತ್ರ ಹೋಗೋ ನೀನು ನೋಡೋಣ. ನನಗೆ ಫಸ್ಟ್ ಹೋಗಿದ ತಕ್ಷಣ ಒಂಥರ ಭಯ ಆಯಿತು. ಓಕೆ, ஃபஸ்ட் டைம் வரும்போது நீங்கள் இந்த பிரிட்ஜ் தான் எனக்கு ரொம்ப பயமாக இருந்துச்சு. ஃபஸ்ட் டைம் இங்கே வரும்போது என்ன பேசுதுன்னே தெரில. சும்மாவே லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதோட வீடியோ முடிச்சுக்கிறேன் தான் நிறைய வீடியோ சொல்லியிருக்கேன். ஃபஸ்ட் டைம் வரும்போது வந்துச்சு அதே ரோல் பையன் தான். இன்னும் சர்வீஸ் பண்ணாமலே வச்சு ஓட்டினுக்கிறாங்க. இந்த கோயில் ஞாபகதா? அவ்வளோ சாமியாக இருக்காது பாருங்க. உள்ள சாமியாக இருக்காது, காலியாக தான் இருக்கும். எல்லாம் குடிச்சிட்டு வாட்டர் பாட்டிலு, சிகரெட் பேக்கெட்டு. இது கோயிலுன்னே யாரும் மறந்துட்டுருக்காங்க. இது கோயிலுன்றதே எல்லாரும் மறந்துட்டுருக்காங்க. உள்ளே போய் குடிச்சிட்டு வாட்டர் பாட்டிலும் சிகரெட்டும் அது இது போட்டு வச்சுருக்காங்க. பாருங்க, இங்கே இருக்குது சிகரெட். நான் ஃபஸ்ட் டைம் வரும்போது இவ்வளோ வாட்டர் பாட்டிலும் இல்லை, இவ்வளோ கலீஜாகவும் இல்லை. இப்போ தான் இவ்வளோ வாட்டர் பாட்டில் இவ்வளோ கலீச் பண்ணி வச்சுருக்காங்க. அந்த கிரேன் இன்னும் அங்கேயே தான் இருக்குது, யாருமே எடுத்து போகவே இல்லை. யாரோ கொஞ்சம் புத்திசாலிங்க இங்கே கண்ணாடி வச்சுட்டுருக்குறாங்க. இங்கே கண்ணாடி வச்சுருக்காங்க. எதுக்கு வச்சாங்கன்னு தெரில, ஆனால் மரத்து மேலே கண்ணாடி வச்சுட்டுருக்குறாங்க. ಹೆಲಿಪ್ಯಾಡು ಇಲ್ಲಿ ஏன் நீ பெட்டதில்லையே? நீ ஹெலிகாப்டர் வந்து வீடியோ பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம் இந்த பள்ளம் எப்படி வந்துருச்சுன்னு சொல்லியிருப்பேன். திருப்பியும் அதை சொல்கிறேன். இங்கே இருக்கிற கல் மண்ணெல்லாம் வெளிநாட்டுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணிட்டுருக்காங்க. பெரிய பெரிய கல் அதெல்லாம் குடஞ்சி எக்ஸ்போர்ட் பண்ணிட்டுருக்காங்க. ಹೆಂಗೋ ಇದೆ ಪ್ಲೇಸ್ ಇದು? ಚೆನ್ನಾಗಿದೆ ಮಚ್ಚ. ದೇವನಹಳ್ಳಿ ಬೆಸ್ಟಾ, ನಂದಿ ಬೆಸ್ಟಾ, ಇದು ಬೆಸ್ಟಾ? ಇದೇ ಚೆನ್ನಾಗಿದೆ, ஈஸியாಗಿದೆ, ಹತ್ರನೂ ಇದೆ. இப்போ என்ன ப்ராப்ளம்னா, இதுக்கு தம்ப்நெயில் என்ன கொடுக்கட்டும், டைட்டில் என்ன வைக்கட்டும். ஒரு வருஷம் கழித்து இங்கே வந்து இந்த பிளானே இல்லை வர்றது. சும்மா ஃப்ரெண்டோட தேவநஹள்ளிக்கிட்ட வந்து டீ குடிக்கிறான்னு தான் வந்தேன். அப்போ பார்த்தா இவங்க எதனா கூண்டு போனான்னா தேவநஹள்ளி பக்கத்தில் இங்கே வந்துட்டேன். இதுக்கு டைட்டில் என்ன வைப்பேன்னு தெரில, தம்ப்நெயில் என்ன கொடுப்பேன்னு தெரில. நான் சொன்னேன் இங்கே நிறைய பேர் வருவாங்கன்னு சொல்லிட்டு.
இப்போ என் பின்னாடி பாருங்க இந்த ஒரு ஃபேமிலியே வருது. அங்கே பாருங்க ஒரு ஃபேமிலியே வருது. ಇಲ್ಲಿ ವಾಟರ್ ಬಾಟಲ್ ಟೈರ್ல கட்டிದ್ದಾರೆ ಇಲ್ಲಿ. பாத்தீங்கன்னா தெரியும், இது ஃபுல்லா மண்ணு. இந்த மண்ணுல இருந்து கீழே கல்லுக்குது. எப்படி கண்டுபிடிச்சிருப்பாங்க இங்க? ಓ ಇಲ್ಲಿ ಜೇನು ಮಗ ಒಂದು ಕಲ್ಲು ಹೊಡಿಯೋ ಹೆಂಗ್ ಹೋಗ್ತಾರೆ ಗೊತ್ತ ಅವರು. ಅಷ್ಟೇ ಅವ್ರು ಅಲ್ಲಿಂದ ಬರೋದೇ ಇಲ್ಲ ಇಲ್ಲಿ. ನೋಡಿ ಇಲ್ಲಿ ಕೈ ಹತ್ರನೇ ಇದೆ ಅಲ್ಲಿ ಜೇನುತುಪ್ಪ. ಸುಮ್ಮನೆ ಸೈಲೆಂಟಾಗಿ ಹೋಗ್ಬಿಡ್ಬೇಕು, ಸೈಲೆಂಟಾಗಿ ಹೋಗ್ಬೇಕು ಕಡೆ. இது பாருங்க, இது ஃபுல்லா மண்ணு, அது கீழே கல்லுக்குது. இது மார்பலோ கல்லோ. எப்படி கண்டுபிடிச்சிருப்பாங்க இங்க இருக்கிறது? பாரோ இவன் வேற எது பிடிச்சாலும் போய் போட்டோ பிடிச்சிக்கிறான். அப்படி ஜம்பா ಜಂಪ್ ಗೋ. ಮಗ ನಿನ್ನ ಎಕ್ಸ್ಪೀರಿಯನ್ಸ್ ಹೆಂಗಿತ್ತು? ಚೆನ್ನಾಗಿದೆ ಬಾ. ನಾನು ಫಸ್ಟ್ ಟೈಮ್ ಬಂದಾಗ ಒಂದು ಹೆಂಗೆ ಹೇಳೋದು ಅಂತಾರೆ ಎಕ್ಸ್ಪೀರಿಯನ್ಸು. நான் கன்னடாவில் பேசுகிறேன்னு ஏதோ தப்பாக எடுத்துக்காதீங்க. இவன் கன்னடா தான் பேசுவான், தமிழ்லாம் பேச மாட்டான். தமிழ் வராது இவனுக்கு. ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், பிடிக்கலைன்னா டிஸ்லைக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை கொண்டு வரதுக்கு ட்ரை பண்ணுறேன். அது வரைக்கும் டேக் கேர், டாடா, பை பாய். ஓகே, வீடியோவை இவ்வளோ நேரம் பார்த்ததுக்கு தேங்க்யூ அண்ட் பாய். ஒரு நிமிஷம் வீடியோவை ஸ்கிப் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை நான் உங்களோட ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். இப்போ நான் போன தெரியுமா, அது அங்கே இருக்குது பாருங்க, அங்கே இருக்குது. அதில் இருக்கிற சாமி எடுத்து இங்கே வச்சுருக்காங்க. இது என்ன விடனா, நான் ஒரு ஆயா கிட்ட அட்ரஸ் கேட்டேன் தெரியுமா, அது இங்கே தான் நான் கேட்டேன். இந்த கோயில்கிட்ட வந்து தான் கேட்டேன், அந்த மலை மேலே எப்படி ஆயா போகணுன்னு கேட்டேன். அந்த ஆயா அப்படின்னு போக சொன்னாங்க. ஸோ அப்போது அவங்க போயிட்டு சாமி இல்லைன்னு சொன்னேன். அந்த சாமி இங்கே தான் இருக்குது, இங்கே வச்சுருக்காங்க. அங்கே உள்ள இருக்கிற விக்கிரகம் வந்து இங்கே வச்சுருக்காங்க. அந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறதுக்கு நான் மறந்துட்டேன். ஸோ அந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா அந்த வீடியோ பார்த்துட்டு இந்த வீடியோ பாருங்கள். இதுவும் இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்கும்.